Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala rasulihil amin wa ala alihi wa sahabihi tayyibin at-tahirin wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Karim a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbana atina fid dunya hasanah wa fil akhirati hasanatan wa qina adzaban nar. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam salul afiyah. சதகல்லாஹ் ஓ சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹுவின் கிருபையால் அவனை சந்தோஷப்படுத்துகின்ற காரியங்களை செய்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனிதமிக்க நன்னாட்களில் அடியார்களுக்கு எந்த சிறப்புகளை எல்லாம் வழங்குகிறானோ அந்த சிறப்புகள் அனைத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. தக்வா உடையவர்களாகவும் தக்வாவிற்கு பொருத்தமான காரியங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வதோடு தக்வாவிற்கு எதிரான விஷயங்களிலிருந்து முழுமையான பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் மனோ ஆசைகளை பின்பற்றுவதிலிருந்தும் ஷைத்தானிற்கு வழிபட்டு நடப்பதிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் அடியார்கள் தன்னிடத்தில் எப்படி துஆ கேட்க வேண்டும் என்பதை கூட, இதற்கு முன் வாழ்ந்த நபிமார்கள் எப்படியெல்லாம் துஆ கேட்டிருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தைகளை அப்படியே சொல்வதன் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறான். இதற்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் கேட்டார்கள், நல்லவர்கள் இப்படித்தான் கேட்பார்கள், இப்படித்தான் கேட்க வேண்டும், எந்த துஆக்கள் கேட்கப்பட்டு எந்த அடிப்படையில் அவைகள் அங்கீகரிக்கப்பட்டது என்பது சார்ந்த வரலாற்று விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். நபிமார்கள் கேட்ட அந்த துஆவை அப்படியே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதன் மூலமாக நபிமார்களுக்கு அந்த துஆக்கள் எப்படி அங்கீகரிக்கப்பட்டு பலனை அல்லாஹ் அளித்தானோ அதே பலனை நமக்கு நிறைவாக அளிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதாபன் நார். யா அல்லாஹ், எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக என் மீது அருள்மழை பொழிந்தருள்வாயாக, நல்ல விஷயங்களை எல்லாம் சிறந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு வாரி வழங்குவாயாக, வக்கினா அதாபன் நார், நரகத்திலிருந்து பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவாயாக என்கின்ற இந்த துஆ. இந்த துஆவை நாம் யோசித்து பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். உலகமும் வேண்டும், மறுமையும் வேண்டும். உலகத்திலும் எந்த நெருக்கடியும் நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது, மறுமையிலும் எந்த நெருக்கடியும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் மிக அழகான முறையில் அல்லாஹ்வால் சொல்லித்தரப்படுகின்ற ஒரு அழகான துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வக்கினா அதாபன் நார். பொதுவாகவே இந்த துஆ எல்லா துஆக்களிலும் இடம்பெறுவதை பார்க்கிறோம். யார் துஆ செய்தாலும் எந்த நேரத்தில் துஆ செய்தாலும் கூட இறுதியில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வக்கினா அதாபன் நார் என்கின்ற இந்த துஆவை கொண்டுதான் நிறைவு செய்வார்கள். அந்த அளவிற்கு அற்புதமான பொருள் கொண்டிருக்கக்கூடிய இந்த துஆவை முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் மனனமாகவே வைத்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் இதனுடைய ஆழ அகலத்தினுடைய பொருள் உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா, உலகத்திலும் ஹசன், நன்மைகளை, அழகானவைகளை, சிறந்தவைகளை, தூய்மையானவைகளை எங்களுக்கு தா, மறுமையிலும் அதுபோன்று சிறப்பானதை எங்களுக்கு தா என்கின்ற இந்த துஆ பல்வேறு சிந்தனைகளை நமக்கு உதிக்க செய்கிறது. உலகமும் வேண்டும், மறுமையும் வேண்டும். உலகத்திலும் நன்மைகள் வேண்டும், மறுமையிலும் நன்மைகள் வேண்டும். மறுமைக்காக வேண்டி உலகத்தை இழக்க வேண்டும் என்கின்ற நிலையும் தேவையில்லை. உலகத்திற்காக வேண்டி மறுமையை இழக்கக்கூடிய நிலையிலும் மார்க்கம் போதிக்கவில்லை. எனவே இரண்டும் தேவை. இரண்டின் பக்கமும் நாட்டம் செல்வது என்பது எந்த விதத்திலும் அனுமதி மறுக்கப்பட்டதாக ஆகாது. அந்த அடிப்படையிலே
உலகத்திலும் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு, மறுமையிலும் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த துஆவினுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உலக விஷயங்களில் நாம் பார்க்கிறோம், சில நெருக்கடிகள் ஏற்படும். அந்த நெருக்கடிகளை கொண்டு நாம் துவண்டு போகுவோம். சில நேரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடப்பது போன்று தோன்றும், அதன் மூலமாக நான் இன்பம் அடைவோம். ஆனால் அல்லாஹ் ஒரு அடிப்படை விஷயத்தை சொல்லுகிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். உங்களுக்கு வெளிப்படையில் பார்ப்பதற்கு நன்மையை போன்று தெரியும், ஆனால் அந்த நன்மைக்குள்ளே உங்களுக்கு ஒரு தீங்கு இருக்கலாம். வெளிப்படையில் பார்ப்பதற்கு நெருக்கடியானது போன்று உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த நெருக்கடிக்குள், அந்த சிரமத்திற்குள் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய அறிவிற்கு எட்டாத எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு ஒன்று தேவை என்று அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இதை தா என்று நாம் கேட்போம். ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு தீங்கு இருக்கலாம், அல்லது இதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமே என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த தீங்கிற்குள்ளும் ஒரு நன்மை இருக்கலாம் என்கின்ற வாழ்க்கையினுடைய புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே தான் இந்த துஆவில் எங்களுக்கு நன்மையை தா என்பதோடு நிற்கிறது, இந்த விஷயத்தை தா என்று அதில் குறிப்பிடவில்லை. அந்த வகையில் பார்த்தால் இந்த துஆ எவ்வளவு விசாலமான பொருள் கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆவில் இப்படி ஒரு பொருள் வரும், யா அல்லாஹ், எனக்கு ஒரு விஷயத்தை நீ இலகுவாக்கி தரவில்லை என்று சொன்னால் அது இலகுவான ஒன்றாகவே ஆகாது. யா அல்லாஹ், ஒரு விஷயத்தில் நீ சிரமத்தை ஆக்கிவிட்டால் அதுதான் நிச்சயமாக உண்மையிலேயே சிரமமானதாக இருக்கும், அதை இலகுபடுத்தி கொள்ள முடியாது என்கின்ற அடிப்படையிலான பல கருத்து கொண்ட துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆ இம்மை மறுமை இரண்டு சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், நீ எனக்கு இதை தரவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, அதை தா என்கின்ற அடிப்படையில் நாம் கேட்கக்கூடாது. ஒரு சஹாபி அல்லாஹ்விடத்தில் மரணத்தை கேட்டார். நான் மரணமாகிவிட வேண்டும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அப்படி கேட்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன் அவர் அப்படி கேட்டார் என்று சொன்னால், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டார், அதன் மூலமாக கடுமையான தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டார், பல்வேறு சிரமத்தோடு அவர் வாழ்ந்து வந்தார். எனவே வாழ முடியாத, அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற போது யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி விடு என்று துஆ செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீ ஆரோக்கியத்தையே கேள், அல்லாஹ் அதை தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வை நாம் மிக சாதாரணமாக எடை போட்டு மதிப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் இது இல்லை என்றாலும் பரவாயில்லை என்கின்ற அடிப்படையில் எல்லாம் நாம் கேட்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், இதை நீ எனக்கு தா என்று பிடிவாதத்தோடு கேட்டால் தருவதற்கு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், போதுமானவனாக இருக்கிறான். எனவே உலகமும் வேண்டும், மறுமையிலும் வேண்டும். என்றாலும் கூட ஓர் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் இந்த அடிப்படையில் மிக தெளிவாக இருக்கிறது. மறுமையை பெறுவதற்காக வேண்டி உலகத்தில் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டால் அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உலகத்தை பெறுவதற்காக வேண்டி மறுமையில் கிடைக்க வேண்டியதை இழந்து விட்டால் அதுதான் பெரிய நஷ்டமாக இருக்கிறது. மறுமையில் ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் இழக்கலாம், உலகத்தில் ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மறுமையை இழந்து விடக்கூடாது. இந்த அடிப்படையை நாம் மிக சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகத்தில் ஒருவர் சுகபோகமாக வாழ்ந்தார், பதவி பட்டத்தோடு வாழ்ந்தார், எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவித்தார். ஆனால் மரணமாகிற போது ஈமானை இழந்து விட்டார் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லாது இவர் வெற்றி பெற்று விட்டார் என்று. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் சிரமத்தோடு வாழ்ந்தார், நோய் நொடியோடு வாழ்ந்தார், பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளானார். ஆனால் மரணமாகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற ஈமானை முழுமையாக ஏந்திய நிலையில் அவர் மரணமானார் என்று சொன்னால் மார்க்கம் இவர் வெற்றி பெற்று விட்டார் என்றே சொல்லுகிறது. எனவே உலகமா மறுமையா என்று இரண்டையும் எடை போட்டு பார்க்கிற போது மறுமைதான் மிகவும் உயர்ந்ததை தவிர உலகம் அல்ல. என்றாலும் கூட மார்க்கம் உலகத்தினுடைய சுகபோக விஷயங்களை அனுபவிப்பதையோ உலகத்தை கேட்டு பெறுவதையோ எந்த வகையிலும் குறை சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார், இந்த துஆவை கற்றுத்தருவதற்கு முன்னுள்ள ஒரு வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் கேட்டு பெறுகிறார்கள்,
மறுமையில் எதையும் கேட்பதில்லை, அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே மறுமையை விட்டுவிட்டு உலகத்தினுடைய காரியங்களை மாத்திரம் கேட்பது என்பது மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு உருவாக்கி தரும் என்கின்ற செய்தியையும் அல்லாஹ் இதனுடைய முந்தைய வசனத்தில் பதிவிட்டு விட்டுத்தான் அல்லாஹ் அடுத்ததாக இரண்டையும் கேளுங்கள் என்பதாக சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் விசாலமானவனாக இருக்கிறான், ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான், அனைத்தையும் தருவதற்கு வல்லமை பெற்றவனாக இருக்கிறான். எனவே அவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து இருலோகத்தையும் நாம் கேட்க வேண்டும், இருலோகத்திலும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இருலோக வெற்றியாளர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi khalaqal insana fi ahsani taqwim. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. Wa ashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli wa sallim wa barik ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabil ajma'in. Amma ba'du fa ya ibadallah, ittaqullahu haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. Respected brothers in Islam, let us increase our taqwa to Allah subhanahu wa ta'ala by doing all that He commands and refraining from all the prohibitions. The world is sometimes very tough place to live in. With all the ups and downs in life, it sometimes feels that we are in a sort of a never-ending roller coaster ride. There is so much going on around us, positive and negative, good and bad, which can lead us to experience many different emotions ranging from happiness to sadness. Many people find it difficult to deal with emotions and let negativity overcome them. However, as Muslims, we should have a positive outlook at all times. Prophet ﷺ says in a hadith, how amazing is the case of a believer. There is good for him in everything, and this characteristic is exclusively for him alone. If he experiences something pleasant, he is thankful, and that is good for him. And if he comes across something diversity, he is patient, and that is good for him. We need to understand that it is part and parcel of life to have difficulties and challenges, and each and every one of us is going to go through some hardships in life at one time or another. The key here is to remain positive and not to let adverse situations affect the productivity and quality of our lives. On this blessed day, let us observe some lessons from a verse in the Quran which not only discusses on trials and tribulations but also reminds us to remain optimistic and positive. Allah subhanahu wa ta'ala says in the Quran, الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّ لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ, which means those who say when afflicted with a calamity, we belong to Allah and to Him we shall return. Surah Al-Baqarah verse 156. In this ayah, we are taught by Allah subhanahu wa ta'ala to recite the kalima of Inna lillahi wa inna ilayhi raji'un when we are facing a calamity. The most important virtue of a Muslim is to remember Allah subhanahu wa ta'ala at all times. In a difficult time, when one morale is low and you are feeling down, the best thing that you can do is the remembrance of Allah subhanahu wa ta'ala. The Muslim is blessed with so many du'as and supplications which are reflected in the Quran and the hadith of Nabi sallallahu alaihi wasallam that helps in overcoming any negative feelings that one may have.
Remembering Allah subhanahu wa ta'ala will take away the ill feelings, give mental relief, and give you the strength to move on with a positive outlook. Respected brothers in Islam, always be thankful to Allah subhanahu wa ta'ala for all the blessings that you have. If you look around, you will notice that you are blessed with so much that the little things that you lose sleep over do not really matter at all. Islam as a religion does not support the idea of being depressed because it makes a person ungrateful, which is a virtue furthest away from a faithful and devout Muslim. Instead, look at those who are not as blessed as you and have gratitude. Every situation has its positives and negatives, pros and cons. Our effort should always be to look for the positive side of things, no matter what situation or condition you may find yourself in. This depends on our mindset. If we are determined on finding all the negatives, then you will see all the negatives. But if you choose to look at the positives, you will find positives all around. Striving to develop a positive mindset and attitude can have a good impact in our lives. Firstly, a person can accept any change with an open mind and heart. He is content with what Allah subhanahu wa ta'ala has decreed for him. He also believes that everything happens for a reason. Secondly, a positive person will show concern for others and strive to help others who are in need. Rasulullah sallallahu alaihi wasallam says in a hadith, a famous hadith which we all know, if anyone relieves a believer from one of the hardships of this worldly life, Allah subhanahu wa ta'ala will relieve him of one of his hardships on the day of resurrection. If anyone eases one's difficulty, Allah subhanahu wa ta'ala will ease his life in this world and in the hereafter. Respected brothers in Islam, we are nearing the end of the year 2020. A year filled with many unique challenges and experiences. All of us have played our part. We have endured through these tough times and made countless sacrifices in order to persevere our lives and the lives of those around us. Alhamdulillah, our community has collectively persevered the values of our beloved faith and have strived to adapt and change, be it in public spaces or places of worship. All the challenges that we have undergone are worth the effort. There is certainly good and wisdom behind it. As we all know, even though the number of cases in our country remains low, the pandemic is still not over. Despite the easing restrictions, we should still continue to practice safe management measures. Therefore, it will take some time for life to return to how it was prior to the pandemic. We must continue to exercise caution and make adjustments in certain areas in our daily lives. This includes safe distancing in our prayer rows while praying in congregation and other measures relating to worship. All of the safety measures mentioned earlier are aligned with the religious guidance set by our scholars. They are based on the scholastic tradition we have inherited while also taking into consideration the needs and the safety of our community. In relation to this, the Fatwa Committee has conducted a research since as early as last June to explore the various options available in the Islamic tradition in order to allow as many congregants as possible to pray in the mosque. Among the options that were discussed was the possibility of performing Friday prayers before the usual time. This option was discussed as it was practiced by the Prophet ﷺ and his companions when they were faced with a different and difficult situation which required the prayers to be performed earlier. Alhamdulillah, this ensures that we can continue to provide opportunities for more congregants to attend Friday prayers more frequently. Respected brothers in Islam, all religious guidance issued are none other than an effort to keep our community safe while not neglecting our spiritual needs.
Our faith in Allah subhanahu wa ta'ala should guide us to be responsible human beings. Our fear of Allah subhanahu wa ta'ala means we should not act recklessly, putting others in harm way. This is what Allah subhanahu wa ta'ala has decreed for us. Respected brothers, as the year draws to a close, let us supplicate and pray to Allah subhanahu wa ta'ala and ask Him to grant us all forms of goodness and to protect us and our community from all forms of harm. May Allah subhanahu wa ta'ala make us among His servants who are grateful towards Him and see the goodness in life's trials and tribulations. Amin ya rabbal alameen. Wa billahi tawfiq wal hidayah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.